10th standard Maths Chapter 4 Geometry Example 4.3 solve பண்ணலாம். Observe the figure 4.18 and find P. ஸோ ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இதில் 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா, இதை வச்சு நீங்கள் P வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. P வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணணும், அதாவது Pயோட ஆங்கிள் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ரெண்டுமே பார்க்குறதுக்கு வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? கரெக்டாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரியே ட்ரா பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ ஏபிசின்றது ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் பிக்யூஆர்ன்றது இன்னொரு ட்ரையாங்கிள். இப்போ நம்ம எப்படி வந்துட்டு P வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? P வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து P இருக்குது, இங்கே வந்து C இருக்கா? ரெண்டுமே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? அப்போது நான் C வேல்யூ வச்சு என்ன பண்ணலான்னா P வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? C வேல்யூ கண்டுபிடிச்சேன்னா அதை அப்படியே ஈக்குவல் பண்ணிட்டோன்னா நம்ம P வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளுமே சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? P வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். அதாவது கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். கரஸ்பாண்டிங்னா ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே C இருக்கா, இங்கே P இருக்குது, அப்போ இது ரெண்டுமே கரஸ்பாண்டிங்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது இப்போ இங்கே A இருக்குது, இங்கே R, இது ரெண்டும் கரஸ்பாண்டிங். அப்புறம் B இருக்குது, நெக்ஸ்ட்டு Q இருக்குது. ஸோ இப்போ இது 2 சைடும் என்னது கரஸ்பாண்டிங்னு சொல்லணும். இப்போ ட்ரையாங்கிள் BAC, அதுக்கப்புறம் PQR. ஃபஸ்ட்டு AB பை RQ கரஸ்பாண்டிங் சைட்ஸு. இங்கே இந்த சைடு எடுத்தால் இந்த ட்ரையாங்கிள் இந்த சைடு தான் எடுக்கணும் இல்லையா? ஸோ AB பை RQ 3/6. 3 டேபிளை கேன்சல் பண்ணால் 1/2. நெக்ஸ்ட்டு இந்த சைடு எடுக்கணும். இப்போ BC பை QP. இங்கே இந்த சைடு எடுத்தோன்னா இந்த ட்ரையாங்கிள் இந்த சைடு தான் எடுக்கணும் இல்லையா? ஸோ 6/12 தான். ஸோ கேன்சல் பண்ணால் 1/2. நெக்ஸ்ட்டு CA பை PR. இப்போ CA பை PR. சரியா? மிச்சம் இந்த சைட் மட்டும் தானே இருக்குது. ஸோ CA பை PR 3√3/6√3. √3 கேன்சல் ஆகிடும், 3/6. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1/2. இப்போது மூணுமே எப்படி இருக்குது? எல்லா சைட்ஸுமே சேமாக இருக்கா? கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்? பை SSS, அதாவது சைட் சிமிலாரிட்டி. ட்ரையாங்கிளோட சைட்ஸ் வச்சு தானே நம்ம இப்போ போட்டோம். ஸோ சைட் சிமிலாரிட்டி வந்து சேமாக இருந்தது அப்படின்னா we have ட்ரையாங்கிள் BAC, அதாவது ABCயும் அப்புறம் PQR ட்ரையாங்கிள் QRP. ஏன்னா ஆரை சென்டரை வச்சு நம்ம ஆர்டர் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லியாச்சு. ஓகேவா? இப்போது இந்த 2 ட்ரையாங்கிளுமே சிமிலர் ட்ரையாங்கிள்னா நான் C வேல்யூ வச்சு என்ன பண்ணலாம்? P வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதாவது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மீனிங். இப்போ இது 60 டிகிரி இருந்தால் இது 60 தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதனால தான் P ஈக்குவல் டு C, ஆங்கிள் P இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் Cன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? ஆங்கிள் P ஈக்குவல் டு, இப்போ Cன்ற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரையாங்கிளில் தானே C இருக்குது, இந்த ட்ரையாங்கிளில் தானே C இருக்குது. இப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா? என்ன ட்ரையாங்கிள்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ பொதுவாக ட்ரையாங்கிள்னாலே 3 சைட்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு 180 கிடைக்கும் இல்லையா? 3 சைட்ஸ் ஆட் பண்ணால் 180 கிடைக்குமா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? Cக்கு பதிலாக 180ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? மைனஸ், ஏன்னா எனக்கு வந்து C தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ மிச்சம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி C தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த 2 ஆங்கிள் எனக்கு தெரியும். A வந்து 90 டிகிரி, B வந்து 60 டிகிரி. இந்த 2 ஆங்கிள் தெரியுமா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள்னாலே 180 டிகிரி. அப்போது இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணி 180ஆல் சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு C கிடைச்சிடுமா? 180 மைனஸ் ஆங்கிள் ஏவா ப்ளஸ் ஆங்கிள் B. கரெக்டா? ஆங்கிள் A ப்ளஸ் ஆங்கிள் B. ஆங்கிள் ஏன்றது 90 டிகிரி, ஆங்கிள் Bன்றது 60 டிகிரியா? ஸோ 90 ப்ளஸ் 60. 180 மைனஸ் 90 ப்ளஸ் 60. 180 மைனஸ் 90 ப்ளஸ் 60 ரெண்டுமே ஆட் பண்ணால் 150. நவ் 180ல் 150 சப்ராக்ட் பண்ணால் 30 டிகிரி. இப்போது ஆங்கிள் C என்னது? 30 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சாச்சா? ஆங்கிள் C 30 டிகிரினா ஆங்கிள் P இஸ் ஆல்சோ என்னதான்? 30 டிகிரி தான். ஏன்னா இது ரெண்டுமே என்ன ட்ரையாங்கிள்? சிமிலர் ட்ரையாங்கிள்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்கும்போது இங்கே C வந்து 30 டிகிரியாக இருந்தால் Pயும் என்னவாக தான் இருக்கும்? 30 டிகிரியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக
ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. அதாவது சி வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஆங்கிள் பி கண்டுபிடிச்சோம். ஆங்கிள் சி வச்சு ஆங்கிள் பி கண்டுபிடிச்சோம். ஓகேவா?